Hello students, in the video வந்து atomic modelsல J.J. Thomson's atomic model of the atom வந்து நம்ம பார்க்க போகிறோம். J.J. Thomson என்ன சொன்னார்னா 1898 proposed that an atom possesses a spherical shape. atom வந்து spherical shape-ஆக தான் இருக்க முடியும். அதோட ரேடியஸ் எப்படி இருக்குன்னா approximately 10 to the power minus 10 meter. 10 to the power minus 10 மீட்டர்னா அவ்வளோ மைன்யூட்டாக இருக்கும் in which the positive charge is uniformly distributed. அதுக்குள்ளே எப்படி இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அது வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும். ஒரு ஸ்பெரிக்கல் யோசிச்சுக்கோங்க, அதுக்குள்ளே பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர்னால் 3Dயில் இருக்கும். ஸோ 3Dயில் ஒரு ஸ்பெரிக்கல் இது, அதுக்குள்ளே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஓகேயா, the electrons are embedded into it. அதுக்குள்ளே எப்படி இருக்கும், எலக்ட்ரான்ஸும் அங்கங்கே இருக்கும், எம்பெடடாக இருக்கும், பொருத்தி இருக்கும். in it such a manner எப்படி இருக்கும் as to give the most stable electrostatic arrangement. most stable electrostatic arrangementனா பாசிட்டிவ் இதுவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும், ரெண்டுமே எப்படி ஈவனாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குன்னா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு, அதாவது கரெக்டாக ஈவனாக ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ வந்து அதுக்கு எப்படி ஸ்டேபிளான அரேஞ்ச்மெண்ட் தேவைப்படுமோ, எலக்ட்ரோஸ்டாட்டிக்குங்கும் போது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே ஸ்டாட்டிக்காக ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அது அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் J.J. தாம்சனோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் அவர் சொன்ன ஒரு இதில் an important feature of this model, இந்த மாடலோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா is that the mass of the atom is assumed to be uniformly distributed over the atom. அந்த ஆட்டமோட மொத்த மாஸ் இருக்கு இல்லையா, எடை, அது வந்து ஒரு இடத்துல அதிகமாகவும் இன்னொரு இடத்துல கம்மியாகவும் இல்லாமல் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குமா. ஒரு ஸ்பியர் இருக்குன்னா மொத்தமாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும் அப்படிங்கிறத J.J. தாம்சன் ப்ரொப்போஸ் பண்ணார். எப்போ 1898. ஸோ ஓகே, இப்போ 1845 to 1923 ரியான்ஜன் வந்து எக்ஸ்ரேஸ் வந்து ஒரு அன்னோன் ரேடியேஷனை வந்து பார்க்குறாரு. அதுக்கு ஒரு எக்ஸ்ரேஸ்னு பேர் வைக்கிறாரு. அந்த அன்னோன் ரேடியேஷன் எப்படி வருதுன்னா, கேத்தோட் ரே டியூப்பில் பார்த்தீங்கன்னா கேத்தோட் ரேஸ் பாஸ் ஆகுது. பாஸ் ஆனதுக்கப்புறம் ஆனோட ஹிட் பண்ணுது, அதுக்கப்புறமா ஒரு ஹோல் வெளியே போகும்போது ஃப்ளோரசன்ட் இதாகுது, ஃப்ளோரசன்ஸ் ஸ்க்ரீனில் படும்போது க்ளோ ஆகுது. ஸோ நம்ம அதை எக்ஸ்பெரிமெண்ட்டை முன்னாடியே பார்த்தோம். இந்த கிளாஸ் ரே டியூபுக்குள்ளே பாஸ் ஆகிற ரேஸ் வந்து கேத்தோடில் படும் பொழுது கிளாஸை விட்டு வெளியவும் ஒரு சில ரேஸ் வந்து வெளியே வருது. ஓகேயா, அப்போ இந்த எலக்ட்ரானோட இது வந்து டென்ஸாக இருக்கும்போது, இந்த டென்ஸ் மெட்டலாக இருக்குது வந்து வச்சுக்கோங்க, ஆனோடு வந்து ஒரு டென்ஸான மெட்டலில் இருக்குன்னா எலக்ட்ரான் வந்து ஃபாஸ்ட்டாக அதை ஹிட் பண்ணும் பொழுது இதிலேருந்து ஒரு சில ரேஸ் வந்து வெளியே எமிட் ஆகுது. உள்ளே கிடையாது, வெளியே வருது. இது கிளாஸ் டியூபுக்கு வெளியே ரேடியேஷன் எமிட் ஆகுது. அந்த ரேடியேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. எவ்வளோ, 0.1 nanometer, approximately equal to 0.1 nanometer. It was noticed that X-rays are produced effectively when electrons strike the dense metal anode called targets. Anode அதாவது ஒரு மெட்டல் இருக்குது, அந்த மெட்டலில் எலக்ட்ரான் ஸ்ட்ரைக் ஆகும் பொழுது எஃபெக்டிவாக எக்ஸ்ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. they are not deflected by electric and magnetic field. அந்த ரேஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாலும் சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாலும் சரி, டிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது, பெண்ட் ஆக மாட்டேங்குது. and have a very high penetrating power. ஓகேயா, எதை நம்ம வச்சாலும் அதுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி அந்த சைடு வந்துடும். அந்தளவுக்கு அது மைன்யூட்டாக உள்ள அந்த ரேடியேஷன் வந்து உள்ளே பெனிட்ரேட் பண்ணுது த்ரூ த மேட்டர். and this is the reason that these rays are used to study the interior of the objects. நம்ம கைக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ளே எந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகிருக்கு, எலும்பு ஃப்ராக்சர் ஆகிருக்கா, என்ன ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்து எக்ஸ்ரேஸை யூஸ் பண்ணுறோம். எப்படி இதாகுது, நம்ம கைக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணுது, அந்த எக்ஸ்ரேஸ் பெனிட்ரேட் பண்ணி நம்ம கையை விட்டு இன்னொரு சைடு வரும்பொழுது அந்த ஃபில்ம் இமேஜில் போய் படும்பொழுது கரெக்டாக நம்மளோட எலும்போட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே அதில் விழுந்துருது. இதுக்கு மட்டும் இல்லை, நிறையா விஷயங்களில் வந்து மைன்யூட்டான ஒரு கிராக் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி எக்ஸ்ரேஸை பாஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி, ஸோ மெட்டலில் கட் பண்ணும்பொழுது கரெக்டான நேனோமீட்டரில் கட் ஆகிருக்கா, எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன கிராக் இருக்கக்கூடாது. வெல்டிங் ப்ராசஸ்ஸு, மெல்ட்டிங் ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ஒரு நடுவில் ஒரு ஹோல் விழுந்துருக்கூடும். ஸோ அது எல்லாத்துக்குமே எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு, ஹையான பெனிட்ரேட்டிங் பவர் இருக்கிறதுனால எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுறாங்க. These rays are of very short wavelength. Short wavelength. Wavelength என்ன அர்த்தம்?
ஸோ நம்ம வந்து வேவ்னா இப்படி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஒரு வேவ் ஆரம்பித்து இப்படி போகும்பொழுது அந்த லென்த் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. ஓகேயா, ஆரம்பித்து இப்படி முடிகிறது வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. வெரி ஷார்ட் வேவ் லென்த் 0.1 நானோமீட்டர். பொசஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் கேரக்டர். எலக்ட்ரோமேக்னெட்டிக் கேரக்டர்னால் ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுதுன்னா அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அந்த ரேடியேஷனை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரு எலக்ட்ரிக் கேரக்டரும் அதுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து ஹென்ரி பெக்யூரல் 1852 to 1908 ரேடியேஷன் வந்து சும்மா ஒரு ஆனோட ஹிட் பண்ணால் மட்டும்தான் வரும் அப்படின்றது நம்மளாக க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, எக்ஸ்ரேஸோ சொல்கிறோம், கேத்தோட் ரேஸ் சொல்கிறோம், கேனால் ரேஸ் சொல்கிறோம், இதெல்லாம் நம்மளாம் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணுறது. ஸோ கரண்ட் பாஸ் பண்ணும்போது அந்த ரேஸ் வந்து பாஸ் ஆகுது. நேச்சுரலாக ஒரு சில இடத்துல வந்து ரேடியேஷன் அக்கர் ஆகிட்டு இருக்குது. நேச்சுரல்னால் இயற்கையாகவே எப்படி அக்கர் ஆகும்? செட்டில் எலமெண்ட்ஸ் விச் எமிட் ரேடியேஷன் ஆன் தேர் ஓன், அதுவாகவே எமிட் பண்ணுது. அண்ட் நேம்டு திஸ் ஃபினாமினன் அஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஹென்ரி பெக்யூரல் தான் ரேடியோ ஆக்டிவிட்டின்ற ஃபினாமினனை சொன்னார். அண்ட் தீஸ் எலமெண்ட்ஸ் நோன் அஸ் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். அதாவது பொலோனியமோட ஹாஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 138 days. 138 days பொலோனியம் அப்படிங்கிற மெட்டலே வந்து இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு இடத்துல ஒரு டேபிளில் ஒரு பொலோனியம் வைக்கிறீங்கன்னா ஹைலி ரேடியோ ஆக்டிவ், அதுலேருந்து கதிர்வீச்சம் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா அது அப்படியே கதிர் வெளியே வந்து அதுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி அந்த மெட்டலே இல்லாமல் போயிடும். வெரி ரேர் மெட்டல், அதை க்ரியேட் பண்ணவும் முடியாது. எர்த்துலேருந்து கிடச்சாலும் அது ரேடியோ ஆக்டிவ்னால 138 days ஹாஃப் லைஃப் 138 days 138 days பாதிக்கு பாதி ஆகிடும். ஓகே, ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். திஸ் ஃபீல்டு வாஸ் டெவலப்ட் பை மேரி கியூரி. இன்னோவேட்டிவ் ஒர்க். உண்மையில் சொல்லப்போனால் மேரி கியூரி அவங்க பண்ண ஒர்க் தான் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியில் பயங்கர இன்னோவேட்டிவ் ஒர்க். மேரி கியூரி அண்ட் ரூதர்ஃபோர்ட் அண்ட் ஃபெட்ரிக் சாடி. இட் வாஸ் அப்சர்வ் தட் 3 kinds ஆஃப் ரேஸ். ரேடியேஷன்ஸ்லேயே வந்து 3 kinds ஆஃப் ரேஸ் இருக்குது. ஒன்று ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸ் ஆர் எமிட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரூதர்ஃபோர்ட் இருக்கார் இல்லையா, அவர் என்ன கண்டுபிடிச்சார்? ஃபவுண்ட் தட் ஆல்ஃபா ரேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் கேரிங் 2 units ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்னால் அவங்ககிட்ட சொன்னேன் 2 protons 2 neutrons வந்து எமிட் ஆகுனா அது வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல். 2 protons 2 neutrons எந்த ஆட்டமில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஹீலியம் ஆட்டமில் தான் இருக்கும். ஸோ ஹீலியம் ஆட்டம் வெளியே ரிலீஸ் ஆகும் பொழுது அது ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ வந்து அது ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் வந்து 2 units ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் 4 unit ஆஃப் அட்டாமிக் மாஸ். 2 protons 2 neutronsங்கும் போது 4 unit ஆஃப் அட்டாமிக் மாஸ் இருக்கும். ஸோ ரூதர்ஃபோர்ட் அதை வந்து ஆல்ஃபா ரேஸில் அதில் வந்து எமிட் ஆகுது. ஸோ ஆல்ஃபா ரேஸ் இவ்வளோ டென்ஸாக இருக்குது, 2 protons 2 neutrons இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். He concluded that Rutherford alpha particles are helium nuclei. Helium nuclei என்ன இருக்கும்? 2 protons 2 neutrons இருக்கும். As when alpha particles combined with 2 electrons yielded helium gas. அதாவது ஆல்ஃபா பார்ட்டிகளோட 2 எலக்ட்ரானை எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணோம்னா ஹீலியம் கேஸ் வெளியே வந்துருச்சு. அவர் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த ஆல்ஃபா பார்ட்டிகளோட எக்ஸ்ட்ராவாக 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணும்பொழுது ஹீலியம் கேஸ் அவுட்புட்டாக வருது. ஸோ அதனால் அவரால் என்ன சொல்ல முடிஞ்சுது? ஆல்ஃபா பார்ட்டிகள் வந்து ஒரு ஹீலியம் நியூக்ளியை 2 புரோட்டான் 2 நியூட்ரான் உள்ள ஒரு ரேடியேஷன் உள்ள ஒரு பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பீட்டா ரேஸ் அப்படிங்கிறது என்னது? நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் சிமிலர் டு எலக்ட்ரான்ஸ். பீட்டா ரேஸ்னால் ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான்ஸ் தான் ரேஸாக டிரான்ஸ்மிட் ஆகுது. ஆல்ஃபா ரேஸ், காமா ரேஸ். த காமா ரேஸ் ஆர் ஹை எனர்ஜி ரேடியேஷன்ஸ் லைக் எக்ஸ்ரேஸ். ஹை எனர்ஜி ரேடியேஷன்னா வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸ்ரேஸ் மாதிரி ரொம்ப வேவ் லென்த் கம்மியாக ஆர் நியூட்ரல் இன் நேச்சர். எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ அப்ளை பண்ணால் டிஃப்ளெக்ட் ஆகாது, நியூட்ரலாக இருக்கும். அண்ட் டூ நாட் கன்சிஸ்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். அதுக்குள்ளே பார்ட்டிகிள்ஸே இருக்காது. அது எப்படி இருக்காது? பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ கிடையாது. இட் ஹஸ் காட் ஹை எனர்ஜி ரேடியேஷன், தட்ஸ் ஆல். ஓகே, ஆஸ் ரெகார்ட்ஸ் பெனிட்ரேட்டிங் பவர், ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் ஆர் த லீஸ்ட். வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்க பெனிட்ரேட்டிங் பவர் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து வேவ் லென்த் வந்து அதிகம், ஸோ வந்து லீஸ்டாக பெனிட்ரேட் ஆகுது. ஃபாலோடு பை பீட்டா ரேஸ் 100 times that of a ஆல்ஃபா பார்ட்டிகிள். ஆல்ஃபா பார்ட்டிகளோட 100 மடங்கு பெனிட்ரேட்டிங் பவர் பீட்டா ரேஸ்க்கு அதிகம். அண்ட் காமா ரேஸ் 1000 times of that of ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ். 1000 மடங்கு ஆல்ஃபா பார்ட்டிகளோட காமா ரேஸ் பெனிட்ரேட்டிங் பவர் ஜாஸ்தி. ஓகேயா? இந்த மாதிரி ஒரு சில
தனித்தனியான ரேடியேஷன்ஸை ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸ்னு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் மாடல் ஆஃப் த ஆட்டம் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கோல்டு ஃபாயிலில் வந்து ஆல்ஃபா ரேஸை பாஸ் பண்ணி ஸோ கோல்டு ஃபாயிலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணார். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம்.